ஆட்டு மயிர் மூடு திரைகள். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடு திரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடு திரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் 1 முழமும் அந்த புறத்தில் 1 முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும், அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திற்கு இரட்டிப்பான மூடு திரைகளை போடுமாறு கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். கூடாரம் மழையில் தாக்குப்பிடிக்க வேண்டும். மழை தண்ணீர் கூடாரத்திற்குள் ஒழுகக்கூடாது. இதற்காக ஆட்டு மயிரால் மூடு திரைகளை செய்து வாசஸ்தலத்தின் மேல் போடுமாறு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடு திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். 11 மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆட்டு மயிர் மூடு திரைகள் வலுவாகவும் கனமுள்ளதாகவும் இருக்கிறது. மெல்லிய நூலால் நெய்யப்பட்ட மூடு திரைகளை விட ஆட்டு மயிரால் உண்டு பண்ணப்பட்ட மூடு திரைகள் அளவில் பெரியவை. மெல்லிய நூல் மூடு திரையின் நீளம் 28 முழம். ஆட்டு மயிர் மூடு திரையின் நீளம் 30 முழம். ஆட்டு மயிர் மூடு திரைகளின் எண்ணிக்கையும் மெல்லிய நூல் மூடு திரைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாய் இருக்கிறது. மெல்லிய நூல் மூடு திரைகள் 10, ஆட்டு மயிர் மூடு திரைகளோ 11. கூடாரத்திற்குள் மெல்லிய நூல் மூடு திரைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆட்டு மயிர் மூடு திரைகளோ வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடப்படுகிறது. ஆகையினால் இவை அளவிலும் எண்ணிக்கையிலும் அதிகரித்திருக்கிறது. ஆட்டு மயிர் மூடு திரைகள் கூடாரத்தின் வெளிப்புறத்தை மூடுகிறது. 11 ஆட்டு மயிர் மூடு திரைகளையும் எவ்வாறு இணைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடு திரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக என்பது கர்த்தருடைய கட்டளையாகும். 11 ஆட்டு மயிர் மூடு திரைகளையும் இணைப்பதற்கு 50 காதுகளையும் 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ண வேண்டும். 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விட வேண்டும். ஆட்டு மயிர் மூடு திரைகளால் போடப்பட்ட கூடாரத்திற்கு மேலும் 2 மூடிகள் போடப்படுகிறது. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியும், அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியும் போடப்படுகிறது. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் என்பது கம்பளி தோலை குறிக்கலாம். தகசு தோல் என்பது பாத ரட்சைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பாடம் பண்ணப்பட்ட கடினமான தோலை குறிக்கலாம். சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்ந்த பாத ரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையையும் உனக்கு கொடுத்தேன். எசேக்கியேல் 16:10. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பகுதி கனமானதாகவும் மழுமழுப்பு இல்லாமலும் சுரசுரப்பாகவும் இருக்கிறது. கூடாரத்தின் உட்பகுதியோ மழுமழுப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த கூடாரத்தின் வெளிப்பகுதி பார்வைக்கு அழகாக இல்லாவிட்டாலும் அது கூடாரத்திற்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் விசுவாசிகளாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாமே கர்த்தருக்கு ஆலயமாக இருக்கிறோம்.
கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதனால் நாம் கர்த்தருடைய கூடாரமாய் இருக்கிறோம். கர்த்தர் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் கூடாரத்தின் வெளிப்புறத்தில் இருக்கிற ஆட்டுமயிர் மூடுதிரைகளைப் போலவும், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலைப் போலவும், தகசு தோலைப் போலவும் வெளிப்பார்வைக்கு அழகில்லாமல் சொரசொரப்பாக இருந்தாலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற அவருடைய கூடாரத்திற்கு பிரயோஜனமான ஊழியத்தை செய்ய வேண்டும். விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் அழகும் ஆடம்பரமும் ஐஸ்வர்யமும் இல்லாவிட்டாலும் நாம் தகசு தோலை போல சாதாரணமானவர்களாக இருந்தாலும், மெல்லிய நூல் மூடுதிரைகளைப் போல அழகாயிராமலும், ஆட்டுமயிர் மூடுதிரைகளைப் போல சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் நாமும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய மெய்யான அழகு நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணமே ஆகும். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. 1 பேதுரு 3:4. கூடாரத்தின் மூடு திரைகளில் மிச்சமான பகுதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் என்றும், கூடாரத்தினுடைய மூடு திரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் 1 முழமும் அந்த புறத்தில் 1 முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தை மூடும் 2வது மூடி ஆட்டு மயிரினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கூடாரத்திற்குள் தண்ணீர் ஒழுகாமல் இது பாதுகாக்கும். பிரயாணத்தின் போதும் பீந்து போகாமல் நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. 11 மூடு திரைகளும் ஒரே அளவா இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும், அதாவது 45 அடி நீளமும், 4 முழ அகலமும், அதாவது 6 அடி அகலமும் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்ட மூடு திரையை விட இது அளவில் பெரியது. முதலாவது திரையை விட 2வது 3 அடி நீளமும் 8 அடி அகலமும் அதிகமானது. 6ஆம் மூடுதிரை கூடாரத்திற்கு 2ஆம் மூடுதிரையாக இருக்கும். இதை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போட வேண்டும். மடித்து போடும் அளவிற்கு இது அளவில் பெரியதாக இருக்கும். மெல்லிய நூலினால் செய்யப்பட்ட 10 திரைகளைப் போல இவற்றிலும் 50 காதுகள் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. பொன்னுக்கு பதிலாக இந்த கொக்கிகளும் காதுகளும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். 11வது மூடுதிரையின் பாதி 3 அடி நீளமுடையதாக இருக்கும். முன்புறத்தில் தொங்குவது போல பின்புறத்திலும் 3 அடி நீளத்தில் மூடுதிரை தொங்கும். ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு புறத்திலும் மூடு திரைகள் 18 அங்குலம் ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்தி இருக்கும். கூடாரத்திற்கு 2 மூடிகள் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. மெல்லிய நூலினால் நெய்யப்பட்டிருக்கும் மூடுதிரைக்கு மேல் இவை 2ம் மூடப்படும். முழு கூடாரத்தையும் மூடும் அளவிற்கு இந்த மூடு திரைகள் அளவில் பெரியதாயிருக்கும். 3ஆம் மூடுதிரை சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அதன் மேல் மூடப்படும் 4ஆம் திரை தகசு தோலால் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் தகசு தோல் கூடாரத்தை பாதுகாக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு 4 மூடிகள் ஏன் போடப்பட்டது என்று தெரியவில்லை. யூதேயாவில் அடிக்கடி ஏற்படும் பருவ மழையிலிருந்தும் கோடை காலத்து வெயிலில் இருந்தும் வாசஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு இது 4 மூடிகள் போடப்பட்டிருக்கலாம்.